வரதராஜபுரம் எருமையூர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பு நிகழாமல் தடுக்க அவசர நடவடிக்கை தேவை. சென்னை பெருநகர மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் தாம்பரத்திலிருந்து 3-4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் என்ற 2 கிராமங்களில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இந்த பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. அடையாறு ஆற்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த கிராமங்கள், குறிப்பாக ராயப்பா நகர் என்ற பகுதி, இந்த பருவமழை காலத்தின் போது மழை வெள்ள நீரால் சூழப்பட்டு தத்தளிக்கிறது. இதற்கு காரணமாக மழைநீர் மற்றும் வெள்ள நீர் இயற்கையான முறையில் வடிந்து அடையாறு ஆற்றுக்குள் செல்வதை தடை செய்வதாக வெளிவட்டச்சாலை இருக்கிறது. கிஷ்கிந்தா தாம்பரம் சாலை நெடுகிலும் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படாததால் முறையான வெளியேறும் வழி இல்லாமல் மழை நீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து பல நாட்களுக்கு நீர் வடியாமல் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் வகையில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூரின் பூர்வீக குடியிருப்பு பகுதிகளையொட்டி தாழ்வான பகுதிகளில் புதியதாக 96 ஏக்கர்கள் நிலப்பரப்பில் ஒரு குடியிருப்பு மனைப்பிரிவு உருவாக்கப்பட்டு வருகிறது. தரைமட்டத்தை 7 முதல் 12 அடி வரை உயர்த்தும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மண் இந்த பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேடான பகுதிகள் கூட இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படுபவையாக மாற்றப்பட்டிருக்கின்றன. உள்ளூர் சமூகங்கள் மீது பாதிப்பு ஒழுங்கு முறைப்படுத்தாத இந்த நில மேம்பாட்டு திட்டம் பேராபத்தான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எம்ஜிஆர் சாலை, பஜனை கோவில் தெரு, அம்பேத்கர் சாலை, முனுசாமி சாலை, ஜைடிகோ லே அவுட், ஓம் சக்தி நகர் ஆகியவை உட்பட பல முக்கியமான குடியிருப்பு பகுதிகள் கடுமையான வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ளும் ஆபத்தில் இப்போது இருக்கின்றன. ஆகவே எங்கள் கோரிக்கையானது, அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கை தடுக்க கான்கிரீட் சுவர்கள் கட்ட வேண்டும். மழை மற்றும் வெள்ள நீர் தடையின்றி ஓடுவதற்கு போதுமான மதகுகளை, சிறு பாலங்களை அமைக்க வேண்டும். பொதுப்பணித்துறை கிஷ்கிந்தா தாம்பரம் சாலையில் மழைநீர் கால்வாய்களை உருவாக்கி அடையாறு ஆற்றுக்குள் பாதுகாப்பாக தண்ணீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும். இந்த மெயின் பிரச்சனை ஒரு 15 வருஷம் முன்னால தண்ணி இருந்தது, ஃப்ளட் டைமில் தண்ணி நிறைய இருந்தது. பட் அது குடியாக சீக்கிரம் அது போயிட்டே இருந்தது. இப்போது அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது. அவுட்டர் ரிங் ரோடு கீழே ப்ரொவிஷன் இல்லை, ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் கிடையாது, தண்ணி வடிகிறதுக்குள்ள ப்ரொவிஷன் கிடையாது. வேற ஒரு பிரச்சனை கிஷ்கிந்தா ரோட்டில், அதாவது வரதராஜபுரத்திலிருந்து கிஷ்கிந்தா ரோட்டில் ரோட் சைடில் பிடபிள்யூடி காவா எதுவுமே இல்லை. அதனால் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஆகாது. அப்புறம் அடையார் ரிவரில் மண் வச்சு தான் எம்பேங்க்மெண்ட் உண்டு, காங்கிரீட் வச்சு இல்லை. அடிக்கடி அது உடையிறது உண்டு. அதனால் திடீர்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்க்காமலே திடீர்னு ஒரு தண்ணி அட்டாக் வர்றாங்க. எப்போ வரணும் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த ஒரு ரொம்ப மோசமான நிலைமை. அதனால் கண்டிப்பாக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து இந்த ரோடில் கெனால் வேணும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே வாட்டர் பாசேஜுக்குள்ள ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் வேணும். அதை தவிர நம்ம அடையாறு ரிவரோட 2 சைட்லேயும் காங்கிரீட்டு ரீட்டைனிங் வால் வந்தால் தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜிலிருந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால், காங்கிரீட் வால் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். 2. மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த லேஅவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும்
சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடா வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பல ஆண்டுகளாக இருந்து வரும் பூர்வீக குடியிருப்புகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க புதிதாக உருவாக்கப்படுகின்ற மலைப்பிரிவில் புதைந்து போன இயற்கையான நீர் வழித்தடங்களை மீண்டும் திறந்து மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றனர்.